கரண்ட்ல இருக்கிற டேபிள் ரொம்ப முக்கியம், பாயிண்ட்ஸ் டேபிள். இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து நமக்கு நிறைய விஷயம் நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருக்கோம், முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம். ஸோ முக்கியமான கட்டம் அப்படின்னு சொல்லும்போது யார் டாப் 4ல் முடிக்கிறாங்களோ அவங்க தான் பிளே ஆஃப் போவாங்க. பிளே ஆஃப்ல போகும்போதும் ஃபர்ஸ்ட் 2 டீமுக்கு தான் ரெண்டாவது சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது பிளே ஆஃப்ல தோத்தாலும் அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது கீழே இருக்கிற சென்னைக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ SRH இன்னைக்கு ஆடுறாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அது ராஜஸ்தானுக்கும் அதே நிலைமை தான், கொல்கத்தாக்கும் ஸோ அதே சான்ஸ் தான். இப்படி இருக்கிற 4 டீம்ஸை தாண்டி ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 6 டீம்ஸ் இப்போ மும்பை இன்னைக்கு ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னால் டைரக்டா அவங்களுடைய ரன் ரேட்டுக்கு 3rd இல்லை 4th போய் உட்காந்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டாப் 4ல் முடிக்கிறதுக்கு பயங்கர ஃபைட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு மேட்சும் முக்கியம். ஸோ இன்னைக்கு மேட்ச் யாருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது முக்கியமான விஷயம், குஜராத் டைட்டன்ஸ் செட்டில் ஆகி நம்பர் 1ல இருக்கிறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்க 2 பேரும் டாப் 1 and 2 மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க, மாற்ற விட மாட்டாங்க, மற்ற டீமையும் உள்ள நுழைய விட மாட்டாங்க. RCB அண்ட் பஞ்சாப் இவங்கெல்லாம் கொஞ்சம் எழுந்திருக்கலன்னு சொன்னா லக்னோ இவங்க மிஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கா? கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த டாப் 2 கண்டிப்பா அந்த டாப் 2ல தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த கிட்டத்தட்ட இந்த 14 மேட்ச் அவங்க ஒரு டீமுமே 14 மேட்ச் முடியும் போது கண்டிப்பா இந்த 2 டீம் டாப் 2ல இருக்கிறத நம்ம பார்க்க போறோம். அதை தாண்டி இந்த 4 டீம்லயுமே நீங்க சொன்ன மாதிரி மும்பை இந்தியன்ஸ் பயங்கர ஃபயரா மேல வந்துட்டே இருக்காங்க. அது கண்டிப்பா RCBக்கும் சரி, பஞ்சாபுக்கும் சரி, லக்னோவுக்கும் சரி ஒரு பெரிய ஆபத்தா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த மீதி 3 டீம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஒரு டீமுக்குள்ளேயே பெரிய செட்டில் ஆகலையோ அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா லக்னோ நம்ம நேத்தே பார்த்தோம், ஒரு கேப்டன்ஷிப்லேயே ஒரு பெரிய ஃபால்ட் இருக்கு. அதை தாண்டி டீமும் பயங்கர சொதப்பலா போயிட்டு இருக்கு. பஞ்சாப்மே ஸ்டார்டிங்ல கடகடன்னு வின் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒரு பெரிய விக்டரியா அவங்க எடுக்கல. ஸோ ராயல் சேலஞ்சர்ஸும் அதே கான்செப்ட் தான், அதாவது ஹோம் கிரவுண்டுன்னு வந்தாலே டோட்டல் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு டீமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு 3 டீமுக்குமே எனக்கு தெரிஞ்சு பெரிய ஆபத்து தான். இதுல எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப், ராயல் சேலஞ்சர்ஸ், மும்பைக்கு அந்த 2 இடம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு.